ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிளாஸோட நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஃப்ளை ஸ்டிச். நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஃப்ளை ஸ்டிச் ஆர் ஃபிஷ் போன் ஸ்டிச். ஓகேவா? ஃப்ளை ஸ்டிச் இல்லைன்னா இது வந்து நம்ம ஃபிஷ் போன் ஸ்டிச்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னைக்கு இந்த கிளாஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 3 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? 3 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3. இப்போ as usual சில்க் த்ரெட் எடுத்து அகைன் சொல்கிறேன், இந்த ஸ்டிச்சஸ் நேம் வந்து ஃப்ளை ஸ்டிச் அப்படின்னா ஃபிஷ் போன் ஸ்டிச்னு சொல்லுவோம். 3 லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் 1 2 3ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லைனோட இந்த சென்டர் இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த செகண்ட் லைன் இருக்குல்ல, இந்த செகண்ட் லைனில் சென்டரில் வந்து எடுக்கணும். ஓகேவா? அந்த சென்டர் லைனில் செகண்டில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த தேர்ட் லைனில் போய் இங்கே ஸ்டார்டிங்கில், அதாவது செகண்ட் லைனில் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணல, இந்த தேர்ட் லைனில் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இங்கேருந்து இங்கே கொண்டு போயிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கேருந்து இங்கே போகுமா, போயிட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகேவா? அதே மாதிரியே இங்கே வந்து இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாச்சு. அடுத்து இங்கேருந்து இந்த எட்ஜஸ்க்கு வந்து கொண்டு போகணும். ஓகேவா? இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வரணும். ஓகேவா? கீழே கொண்டு இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் கேப் வேணும். அதுக்காக தான் இங்கே ஒரு செயின் நார்மலாக போடுற மாதிரி ஒரு செயின் லெங்த் வந்து போட்டுக்கோங்க. மறுபடியும் இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மூவ் ஆச்சு அப்படின்னா, அந்த ஸ்டிச்சஸ் மூவ் ஆச்சுன்னா குட்டி லாக் ஸ்டிச் போட்டாலும் ஒன்று தான், போடனாலும் ஒன்று தான். அடுத்து இந்த கேப்பு, அதாவது ரொம்பையும் தள்ளி இல்லாமல் கொஞ்சம் கேப்பு, இந்த அளவுக்கு கேப் இருந்தால் போதும். அதே மாதிரி தான் இந்த சைடும். ஏன்னா இதுக்கு ரொம்ப கேப் விட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப ஒட்டியுமே போடக்கூடாது. ஏன்னா இந்த ஃப்ளை ஸ்டிச்னா ஃபிஷ் போன், நமக்கு மீன் முள், அதுக்காண்டி தான் ஃபிஷ் போன் சொல்கிறோம். மீன் முள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அகைன் தேர்ட் லைனுக்கு போயிட்டு கீழே கொண்டு வந்து குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிட்டு கீழே ட்ராக் பண்ணி குட்டி லாக் ஸ்டிச். அகெயின் ஒரு செயின் போட்டு மறுபடியும் தேர்ட் லைன் போயிட்டு குட்டி லாக் ஸ்டிச். அகெயின் செகண்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைன் போயிட்டு குட்டி லாக் ஸ்டிச். அந்த கேப்புக்காக ஒரு குட்டி செயின் ஸ்டிச். மறுபடியும் செகண்ட்ல இருந்து தேர்ட் லைன் போயிட்டு அதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணி குட்டி லாக் ஸ்டிச். அங்கேருந்து செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைன் போயிட்டு கீழே ட்ராக் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி தான் ஃபுல்லாமே வரும். ஸோ இதை அப்படியே நான் எப்படி மூவ் பண்ணுறேன்றத கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? மீன் முள்ளு மாதிரி அழகா வரும். மீன் முள்ளு மாதிரி அழகா வரும். சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறப்ப பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. சிலும்பல் இல்லாமல் வரும். கட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை பிரிச்சுட்டு நீட்டாக பண்ணுங்க. அதோட பண்ணிங்கன்னா பிசுறாக தூக்கிட்டு இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கிளாஸோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இது வரலன்னா மறுபடியும் நம்ம ஒரு 2 ஸ்டிச்சஸை பிரிச்சுட்டு தான் கரெக்டாக கொண்டு வரணும். அது மேலேயே தப்பாக வந்ததோடய கண்டினியூ பண்ணாதீங்க.
ஒரு 2 ஸ்டிச்சை பிரிச்சுட்டு மறுபடியும் சரி பண்ணிட்டு அப்புறமா போடுங்க. புரியாதவங்க வீடியோ மியூட்ல போட்டு ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க. ஓகேவா? அப்ப நம்ம கீழே வரையும் வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஃபிஷ் போன் பண்ணணும். லாஸ்டா இங்க நம்ம எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு இந்த இதுல நம்ம வந்து நார்மலா எப்பயும் போல அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணீங்கன்னா நீட்டா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எண்டு நாட் போட வரவங்க ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எண்டு நாட்டுக்கு. ஸோ அதை போய் பாருங்க. இங்க இந்த கார்னர்லையும் செயின் ஸ்டிச். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃப்ளை ஸ்டிச் ஆர் ஃபிஷ் போன் ஸ்டிச். இப்போ இதுக்கு எப்படி ஷேப்ஸ்ல போட்டு ப்ராக்டிஸ் பண்றதுன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்கொயர் அதான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கொஞ்சம் லெங்க்தா வரைஞ்சிக்கோங்க. நான் குட்டி வரைஞ்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் பெருசா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக குட்டியா போட்டிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து இப்போ இதுதான் இது ஒரு பாக்ஸ் நினைச்சுக்கோங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இது வந்து செகண்ட் பாக்ஸ். இதுல 3 லைன் நம்ம 3 லைன் 3 லைன் பிரிச்சிருக்கோம்ல, 3 லைன் வந்து பிரிச்சுட்டு இது 1 2 3 அசைன் பண்ணிக்கோங்க. இது 1 2 3 அசைன் பண்ணி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி இந்த மாதிரி வரணும் ஸ்டிச்சஸ். இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. ஸோ 2 ஸ்டிச்சஸ் வர மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஷேப்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.